10 ஓட்டு வரக்கூடிய ஒரு கட்சினா கூட நம்ம கூட்டணிக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி ஓபிஎஸ்யும் அமமுகவையும் வெளியில போவேன்னு சொல்லுவாரு அவரு? சொல்லுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு தவிர அதுக்குன்னு இன்னொருத்தரோட உட்கட்சி விவகாரத்துல அவர் போய் தலையிட முடியாது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களோட நம்பிக்கையுரியவராக தான் இருந்தாரு. அந்த மாதிரி தான் அவங்க பயணிச்சிருக்காங்க. இதை திரு டிடிவி தினகரன் அவர்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த தருணத்துல ஒரு அரசியல் களத்திலையும் இதுல வேற யாரு உள்நோக்கு இருக்கு, யாரோட உள்கை இருக்கு, ஒருவேளை திமுகவோட உள்கை இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில சமயமும் தோண வைக்குது அவரோட பேச்சு. ஏன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் இவ்வளோ நாள் இல்லாம இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஒரு அனாவசியமான ஒரு மீடியா அட்டென்ஷன். அதுக்கு மேல இதுல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சம்பந்தமே இல்லாம பாஜக தலைவர், அவரை இதுல இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? நெக்ஸ்ட் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இத எப்படி ஒரு சித்தரிக்க விரும்புறாருன்னா, இது முக்குலத்தோரோட நாங்க முக்கியமான தலைவர்கள், நாங்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும். இத திரு எடப்பாடி அவர்கள் மதிக்கல. எடப்பாடியார் முக்குலத்தோரோட எதிரி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் முக்குலத்தோரோட ஒரு முக்கியமான தலைவர். எடப்பாடியாரும் அவரும் நல்ல ஒரு பரஸ்பரத்திலையும் நல்ல ஒரு நட்புலையும் தானே எலெக்ஷனை நோக்கி தேர்தலை நோக்கி பணி செஞ்சுட்டு இருக்காங்க.